வணக்கம். அழகிரி அவர்களுக்காக நெப்போலியன் அவர்கள் செய்த செயல் விஷயம் கேள்விப்பட்டு நெகிழ்ந்து போன முதலமைச்சர் ஸ்டாலின். அப்படி நெப்போலியன் அவர்கள் அழகிரி அவர்களுக்காக என்ன செய்தார் என்பது பற்றிய முழு விவரத்தோட இப்ப நம்ம பார்க்கலாம். நேற்று முன்தினம் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களது பிறந்தநாளை முன்னிட்டு அழகிரி அவர்கள் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் வீட்டிற்கு வந்து தனது தம்பியும் முதலமைச்சருமான ஸ்டாலின் அவர்களை சந்தித்து தனது பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டார். நீண்ட வருடங்கள் கழித்து அழகிரி அவர்கள் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் வீட்டிற்கு வந்தது அனைவரது கவனத்தையும் ஈர்த்தது. மேலும் இந்த சந்திப்பின் போது முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களும் அழகிரி அவர்களும் பழைய மனக்கசப்புகளை எல்லாம் மறந்து ஒருவருக்கொருவர் பாசத்தை பரிமாறிக்கொண்டதாக கூறப்படுகிறது. குறிப்பாக இந்த சந்திப்பின் போது நடிகர் நெப்போலியன் அவர்கள் குறித்து முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களும் அழகிரி அவர்களும் பேசிக் கொண்டதாகவும் கூறப்படுகிறது. இந்த ஒரு தகவல் அனைவரது கவனத்தையும் ஈர்த்துள்ளது. அதாவது திமுக உறுப்பினராக இருந்த நடிகர் நெப்போலியன் அவர்கள் அரசியல் ரீதியாக எம்எல்ஏ, எம்பி, மத்திய அமைச்சர் உள்ளிட்ட பதவிகளை வகித்திருக்கிறார். மேலும் அமைச்சர் KN நேரு அவர்களது உறவினரான இவர் திமுகவில் ஒரு காலத்தில் மிக முக்கியமான உறுப்பினராக இருந்தார். அதன் பின் மகனின் உடல்நலை கவனிக்க வேண்டும் உள்ளிட்ட காரணங்களால் அரசியலிருந்து விலகி இருக்க தொடங்கினார் நெப்போலியன். பின்னர் கொஞ்சம் கொஞ்சமாக சினிமாவிலிருந்தும் விலகிய இவர் தற்போது அமெரிக்காவில் செட்டிலாகி அங்கே மகனின் மருத்துவ தேவைகளை பூர்த்தி செய்வதோடு விவசாயமும் செய்து வருகிறார். இந்த நிலையில்தான் நடிகர் நெப்போலியன் அவர்கள் தனது நெருங்கிய நண்பர் அழகிரி அவர்களுக்கு செய்த உதவி ஒன்று பெரிய அளவில் கவனம் பெற்றுள்ளது. அதாவது சமீபத்தில் அழகிரி அவர்களது மகன் துரை தயாநிதி மிக மோசமான உடல்நல பாதிப்புக்கு ஆளானது அழகிரி அவர்களை நிலைக்குலைய வைத்தது. ICUவில் நீண்டகாலம் அழகிரியின் மகன் வைக்கப்பட்டிருந்தார். அவர் உடல்நிலை நாளுக்கு நாள் மிக மோசமாகி அதன் பின் ஒரு வழியாக மீண்டு வந்தார். மேலும் அண்ணன் அழகிரி அவர்கள் மீது மனக்கசப்பு இருந்தாலும் அவரது மகன் மீது மிகுந்த பாசம் வைத்திருந்த முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுக்கும் இது மிகுந்த அதிர்ச்சியையும் பாதிப்பையும் ஏற்படுத்தியது. அப்போது மருத்துவமனைக்கு சென்று அழகிரிக்கு ஆறுதல் சொன்னதோடு துரை மீண்டு வருவார், நீங்கள் தைரியமாக இருங்கள், கவலைப்படாதீர்கள் என்று அவரை தேற்றினார் முதலமைச்சர் ஸ்டாலின். அத்துடன் உடலம் தற்போது தேறிய நிலையில் அவரை அமெரிக்காவிற்கு மேல் சிகிச்சைக்காகவும் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் தான் அனுப்பி வைத்தார். இப்படிப்பட்ட நிலையில்தான் நெப்போலியன் முக்கியமான கட்டத்தில் துரை தயாநிதிக்கு உதவியாக வந்துள்ளார். அதாவது துரை தயாநிதி உயர் சிகிச்சைக்காக அமெரிக்கா செல்ல முடிவு தெரிந்தவுடன் உடனடியாக நெப்போலியன் அவர்கள் அழகிரி அவர்களை தொடர்பு கொண்டிருக்கிறார். அப்போது துரை தயாநிதியை அமெரிக்காவிற்கு அழைத்து வாருங்கள், நானே அவரை உடனிருந்து பார்த்துக் கொள்வதாக நெப்போலியன் அவர்கள் கூறியிருக்கிறார். அப்போதிலிருந்து அமெரிக்காவில் இருக்கும் நடிகர் நெப்போலியனின் பராமரிப்பில் தான் கடந்த 6 மாதங்களுக்கு மேலாக துரை தயாநிதி அவர்கள் இருந்து வருகிறார். குறிப்பாக தனது நண்பனின் மகனை தன் மகனாக பாவித்து உதவி செய்து வருகிறார் நெப்போலியன் அவர்கள். அதன்படி அவருக்கு உலகின் தலை சிறந்த மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்டதில் தற்போது மிகவும் நன்றாக இருக்கிறார் துரை தயாநிதி. இந்த நிலையில் மகனை அருகிலிருந்து கவனித்து வந்த அழகிரி அவர்கள் சமீபத்தில் தான் மீண்டும் சென்னை வந்திருக்கிறார். தற்போதும் நெப்போலியன் அவர்கள் தான் துரை தயாநிதி அவர்களை அருகிலிருந்து கவனித்துக் கொண்டு வருவதாக கூறப்படுகிறது. அவ்வப்போது முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களும் நெப்போலியன் அவர்களையும் துரை தயாநிதி அவர்களையும் தொடர்பு கொண்டு பேசியிருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. அந்த வகையில் தான் நேற்று முன்தினம் முதலமைச்சர் ஸ்டாலின் அழகிரி ஆகியோரது சந்திப்பின் போது கூட நெப்போலியன் அவர்கள் குறித்தும் அவரது உதவி குறித்தும் பேசி இருவரும் சிலாகித்ததாக கூறப்படுகிறது. அரசியலிருந்து விலகி தற்போது அமெரிக்காவில் அமைதியான வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கும் நெப்போலியன் அவர்கள் தன்னுடைய பழைய நட்பை மறக்காமல் தனது நண்பர் அழகிரி அவர்களுக்கு செய்த இந்த உதவி பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ல குறிப்பிடுங்க.